ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது கத்திரிக்காய் வச்சு ஒரு டேஸ்ட்டான கிரேவி. இட்லி தோசைன்னு இது எல்லாத்துக்கூடவே சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஈஸியான மெத்தடில் சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் நல்லா வறுத்துக்கலாம். இதுக்கு வந்து நான் பச்சை வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன். அதனால ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா வறுத்ததுக்கப்புறம் இது கூடவே 1 டேபிள் ஸ்பூனுக்கு மல்லி, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூனுக்கு வந்து சீரகம், இது நல்லா வறுத்துக்கலாம். மல்லி நல்லா வாசனை வரும் இல்லையா, அந்த வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் இது கூட 1 டேபிள் ஸ்பூனுக்கு திருவண்ண தேங்காய் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இது எள்ளு. உங்கள்கிட்ட எந்த எள்ளு இருக்கோ, நீங்கள் கருப்பெல் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. வெள்ளை எள்ளு தான் நான் சேர்த்துருக்கேன். தேங்காய் வந்து பவுடராக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் 1 டேபிள் ஸ்பூனுக்கு திருவி இது கூட சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. இதை நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான காய் வந்து எடுத்துக்கலாம். இது ஒரு 14 காய் எடுத்துருக்கேன். ரொம்ப பிஞ்சு காய் எடுத்துருக்கேன். இந்த கிரேவிக்கு வந்து பிஞ்சு காய் எடுத்துக்கோங்க, அது ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த மாதிரி காம்பு நீளமாக விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் உப்பு போட்டு கத்திரிக்காய் 4 கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நேரத்துக்கு காய் கருக்காமல் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி 4 கட் பண்ணிக்கோங்க. உள்ளே பார்த்துக்கோங்க, பூச்சி எதுவும் இல்லாமல் நல்லா சொத்து இல்லாத காயாக நல்ல காயை எடுத்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு கொஞ்சம் பிஞ்சு காய் தான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். பிஞ்சு காயாகவே பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஆற வச்ச எல்லா பொருளையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 டீஸ்பூனுக்கு வந்து மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூனுக்கு வந்து மஞ்சத்தூள், ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்துருக்கேன். நீங்கள் புளிப்பு எந்த அளவுக்கு எடுத்துக்குவீங்களோ அந்த மாதிரி புளிப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பவுடர் அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இப்போ அரைச்சது எல்லாமே ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு இது கூட 1 டீஸ்பூனுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி இல்லைனா மீடியம் சைஸ்க்கு 2 தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கையிலே நல்லா பிணைஞ்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. கத்திரிக்காய் ஸ்டஃப் பண்ணுவோம்ல, இப்போ இது ஒவ்வொரு கத்திரிக்காயிலையும் ஸ்டஃப் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நல்லா உள்ளே சேர்த்துட்டு நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. இதே மாதிரி இப்போ எல்லா காயிலையுமே சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வந்து கொஞ்சம் பொடியை கட் பண்ணும்போது இது மாதிரி உள்ளே சேர்க்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இது மாதிரி எல்லா காயுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் 4 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து கடலெண்ணெய் விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூனுக்கு வந்து கடுகு, 1/2 டீஸ்பூனுக்கு வந்து சீரகம், 2 பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளிச்சிட்டு இது கூடவே ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கத்திரிக்காய், இது ஒன்றா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா காயும் சேர்த்துட்டு எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 1/4 வாசி எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும். இது அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. எண்ணெய் பற்றலைன்னா கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் எண்ணெய் சேர்த்து நல்லா எண்ணெயிலே 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு. காய் சேர்த்தது போக மீதி மசாலா இருக்கும், அதுவும் இது கூடவே சேர்ந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடிக்கடி நல்லா அடியில் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, அப்போ தான் கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா கிளறி விட்டாச்சு. இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 200 ml ஒரு சின்ன சொம்பில் ஒரு 200 ml தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா காய் மூழ்கிற அளவுக்கு வந்தாலே போதும். உங்களுக்கு கிரேவி எவ்வளோக்கு திக்காக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட உப்பு காரம் புளிப்பு வந்து இந்த ஸ்டேஜில் பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலை காரம் பத்தலைன்னா நீங்கள் இதை கூட சேர்த்துக்கோங்க. உப்பு காரம் பார்த்ததுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு 1 விசில் விட்டு வேக வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே விட்ட காய் ரொம்ப குழஞ்சி போயிடும். 1 விசிலே போதுமானது இதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் 1 விசில் வந்துருச்சு. இப்போ கிரேவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் கிரேவிலாம் நல்லா வெந்து பார்க்கவே சூப்பராக இருக்குது. இட்லி தோசை சாதம்னு எல்லாத்துக்கூடமே சாப்பிட்ற ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசியாக மல்லி இலை தூவி இறக்கிக்கோங்க. தேங்க்யூ.